ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராதா கிரியேஷன். இன்றைக்கி வந்துட்டு நாம் முக்கியமான ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஆரி கிராஸ் ஃப்ளாட் லோட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் நீடில் வந்துட்டு துளிப்பு 14.0.5 mm நீடில் எடுத்திருக்கேன். த்ரெட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். டபுள் ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன், நாட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி நான் வரைஞ்ச மாதிரி இந்த லைன்ஸ் போட்டுக்கோங்க. அந்த கார்னர் சைடு வந்துட்டு ட்ரையாங்கல் ஷேப்பில் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த மாதிரி கிராஸாக தான் ஸ்டிச் போட்டு வர போகிறோம். ஸோ அதனால் அதை போட்டுக்கோங்க. சென்டரில் ஒரு லைன் போட்டிருக்கலையா, அது வரைக்கும் நான் ஸ்டிச் போடுவேன். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு த்ரெட்டை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இங்கே லாக் ஸ்டிச்லாம் போட தேவை, டேரெக்டாக த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த கார்னர் பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு கொண்டு போய்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேல் பக்கமாக பார்த்து ஒரு லாக் ஸ்டிச், அதாவது அந்த லைன் இருக்குது இல்லையா, அந்த லைன் மேலேயே தான் நம்ம வந்துட்டு லாக் ஸ்டிச் போட போகிறோம். திருப்பி த்ரெட் அப்படி இந்த சைடு கொண்டு வந்துட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு கீழ் பக்கமாக அந்த கோட்டு மேலேயே தான் திருப்பி லாக் ஸ்டிச் போட்டு வரோம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இந்த ட்ரையாங்கல் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் நம்ம இதே மாதிரி தான் ஸ்டிச் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம். திருப்பியும் பாருங்கள், நான் வந்துட்டு இந்த லைன் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த லைன் மேலேயே தான் லாக் ஸ்டிச் வந்துட்டு நான் போடுறேன். சரியா? லைனுக்கு வெளிப்பக்கமாக நான் வந்து ஸ்டிச் கொண்டு போகலை, லைனுக்கு மேலேயே தான் நான் வந்துட்டு ஸ்டிச் போடுறேன். பாருங்கள், ஸ்டிச் பண்ணிவிட்டு லைனுக்கு மேலேயே அதோட கீழ்ப்பக்கமாக பார்த்து நான் என்ன பண்ணுறேன், லாக் ஸ்டிச் போடுறேன். ஓகேவா? நல்லா பொறுமையாக கவனிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ அதனால தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக நான் நிறுத்தி நிதானமாக சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? பாருங்கள், இங்கே சைடில் ஓகேவா, அந்த கோட்டு மேலேயே நம்ம லாக் ஸ்டிச் போடுறோம். திருப்பி இந்த சைடு கொண்டு வந்துட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு மேல் பக்கமாக, அதாவது அந்த லைனுக்கு மேல் பக்கமாக நம்ம என்ன பண்ணுறோம், லாக் ஸ்டிச் போடுறோம். சரிங்களா? அந்த கோட்டு மேலே லாக் ஸ்டிச் போடுறோம், அவ்வளோதான். அது நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி நம்ம போட்டோம்னா தான் நமக்கு நல்ல கிராஸ் எடுக்கும். ஓகேங்களா? அந்த கிராஸ் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு வரோம். சரிங்களா? பாருங்கள், கோட்டு மேலே ஒரு ஸ்டிச்சு, கோட்டுக்கு மேலேயே வந்துட்டு நம்ம பக்கத்தில் லாக் ஸ்டிச் போடுறோம். நான் லாக் ஸ்டிச் எப்படி போடுறேங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம போட்டு வரோம். கோட்டுக்கு மேலேயே ஸ்டிச்சு, கோட்டு மேலேயே நம்ம லாக் ஸ்டிச்சும் போடுறோம். இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் பார்த்து போடும்போது உங்களுக்கு அந்த கிராஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அழகாக கிடச்சிரும். இப்போ அந்த ட்ரையாங்கிள் வரைக்கும் நான் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம், அந்த கார்னர் பகுதி வந்த உடனேயும் அவுட்லைனுக்கு உள்பக்கம் ஒரு ஸ்டிச்சு, அவுட்லைனுக்கு வெளிப்பக்கம் ஒரு ஸ்டிச்சு, அப்படி கொடுக்கும்போது அந்த கார்னர் வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஷார்ப் கொடுக்கும், நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. சரிங்களா? இப்போ ஸ்டிச் வந்துட்டு கொஞ்சம் மாறும். அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த நான் போடுற லைன் வந்துட்டு செகண்ட் லைன் வச்சுக்கோங்க. செகண்ட் லைனில் ஸ்டிச் போட்டு அந்த லைன் மேலேயே நம்ம எப்பயும் போல் லாக் ஸ்டிச் போடுறோம். ஆனால் ஃபர்ஸ்ட் லைனுக்கு போகும்போது அவுட்லைனுக்கு உள் பக்கமாக ஸ்டிச் போட்டுட்டு அவுட்லைனுக்கு மேலே வந்துட்டு லாக் ஸ்டிச் போடுறோம். பார்த்துக்கோங்க. செகண்ட் லைனில் வந்துட்டு அவுட்லைனுக்கு மேலேயே நம்ம ஸ்டிச் போட்டுட்டு, நம்ம ஃபஸ்ட் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் அவுட்லைனுக்கு மேலேயே நம்ம ஸ்டிச் போடுறோம். ஓகேவா? போட்டுட்டு அந்த அவுட்லைன் மேலேயே நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், லாக் ஸ்டிச் போடுவோம். நல்லா கவனிங்க. ஓகேவா? குட்டியாக போட்டுக்கோங்க லாக் ஸ்டிச் நம்ம போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரும்போது அவுட்லைனுக்கு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அவுட்லைனுக்கு மேலேயே வந்துட்டு என்ன பண்ணுறோம், லாக் ஸ்டிச் போடுறோம். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே அவுட்லைனுக்கு மேலேயே தான் ஸ்டிச் போட்டுட்டு அவுட்லைனுக்கு மேலேயே தான் லாக் ஸ்டிச் போடுவோம். இதே அந்த சைடு போகும்போது அவுட்லைனுக்கு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அவுட்லைனுக்கு மேலே கொண்டு போயிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். இதை அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் போட்டுட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா இந்த ஸ்டிச் வந்துட்டு கிராஸ் எடுக்கும். சரிங்களா? குட்டி செயின் அப்படிங்கிறது, லாக் ஸ்டிச் அப்படிங்கிறது குட்டி செயின் தான். சரிங்களா? நீங்கள் லாக் ஸ்டிச்னால் வேறு எதுவும் நினச்சிடக்கூடாது. நான் குட்டி செயின் எடுங்க அப்படின்னு சொன்ன ஒரு சில டைமு லாக் ஸ்டிச்சுன்னு நான் சொல்லுவேன். அந்த லாக் ஸ்டிச் அப்படிங்கிறது குட்டி செயின் எடுக்கிறது தான் வந்துட்டு லாக் ஸ்டிச். ஓகேங்களா? பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டு கிராஸ் எடுத்துருக்கு அப்படின்ட்டு. இப்போ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் போட்டு வரோம். அந்த ட்ரையாங்கிள் வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ட்ரையாங்கிளுக்கு அப்புறம் நான் எப்படி சொல்லி கொடுத்தேன்னா அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். அவுட்லைனுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு, அவுட்லைன் மேலேயே லாக் ஸ்டிச்சு பக்கத்தில். சரிங்களா? இங்கே மேல் பக்கமாக போகும்போது, அதாவது ஃபர்ஸ்ட் லைனுக்கு போகும்போது அவுட்லைனுக்கு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, தென் அவுட்லைனுக்கு மேலேயே வந்துட்டு நம்ம லாக் ஸ்டிச் போடுறோம். இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஸ்டிச் போடுறோம். ஓகேங்களா? ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். அந்த சென்டர் லைன் நான் போட்டிருக்கேன் இல்லையா, அது வந்துட்டு உங்களுக்கு சும்மா நான்
பாதி வந்துட்டு ஒரு கலர்லேயும் இன்னொரு பாதி இன்னொரு கலர் கொடுக்கலான்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதனால தான் டபுள் கலரு த்ரெட் யூஸ் பண்ணலாங்கிறங்காட்டி தான் நான் உங்களுக்கு வந்துட்டு சென்ட்ரல் லைன் போட்டிருக்கேன். பட் நீங்கள் வந்துட்டு கிராஸாக தான் ஸ்டிச் போட்டு வரணும். சரிங்களா, பாருங்கள் இந்த மாதிரி கிராஸாக தான் ஸ்டிச் போட்டு வரணும். நான் சென்ட்ரல் லைன் வந்துட்டு இன்னொரு கலர் த்ரெட்டு கொடுக்கணும் இன்னொரு பாதிக்கு அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு நான் சென்ட்ரல் லைன் வந்துட்டு போட்டு காமிச்சிருக்கேன். அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் கிராஸாக தான் ஸ்டிச் போட்டு வரீங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக கிராஸ் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டிச் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய மோட்டிவ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்லாம் கூட இது வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஸ்டிச் வந்துட்டு நம்ம இப்படியே தான் போட்டுட்டு வரோம். சரிங்களா, நம்ம அந்த லைன் முடிகிற வரைக்கும் பாதி வரைக்கும் நம்ம போட்டுடலாம். ஓகேவா, இப்போ ஒரே ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அப்புறம் லாஸ்ட்டாக முடிக்கும் போதும் நீங்கள் வந்துட்டு நான் எப்படி சொல்லித்தரதுங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா, அதுவும் ரொம்ப முக்கியம்தான். ஓகேவா, நான் இதோடு நான் முடிச்சுக்கிறேன். சரிங்களா, இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு நான் போட்டுட்டு முடிச்சுக்கிறேன். அந்த சென்ட்ரு கரெக்டாக பாதியை நான் பிரிச்சுருக்கேன் அந்த லைனை. அதனால் அந்த சென்ட்ருக்கிட்ட வரும்போது நான் வந்துட்டு இந்த க்ரீன் கலர் த்ரெட்டை வந்துட்டு நிறுத்திடுவேன். ஓகே, நான் இங்கே வந்துட்டு எண்ணாட் போட்டு வெளிப்பக்கமாக ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அவுட்லைனுக்கு வெளிப்பக்கமாக நான் வந்துட்டு எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, இப்போ வந்துட்டு நான் த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு வேறு கலர் த்ரெட்டு வந்துட்டு நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் பிங்க் கலர் த்ரெட்டை எடுத்துக்கிறேன். டபுள் ஸ்டாண்டு த்ரெட்டு தான் எடுத்துகிட்டு நாட் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா, ஓகே, அந்த சைடும் பாருங்கள் நான் ட்ரையாங்கல் ஷேப்பில் ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். சரிங்களா, இப்போ வந்துட்டு நான் த்ரெட்டை வந்துட்டு மேல் பக்கமாக அவுட்லைனுக்கு உள் பக்கமாக நான் த்ரெட்டை எடுத்துக்கிறேன். பாருங்கள், அவுட்லைனுக்கு உள் பக்கமாக த்ரெட்டை எடுத்துகிட்டு அவுட்லைனுக்கு வெளிப்பக்கமாக கொண்டு போயிட்டு ஒரு குட்டி செயின் எடுத்துகிட்டு நான் த்ரெட்டை அப்படியே திருப்பி கொண்டு வரேன். ஒரு குட்டி செயின் எடுத்துகிட்டு நான் த்ரெட்டை அப்படியே கொண்டு வந்து இப்போ கீழ்ப்பக்கமாக ஸ்டிச் போட போகிறேன். செகண்ட் லைனில் ஃபர்ஸ்ட் லைனில் ஆரம்பித்து இப்போ செகண்ட் லைனுக்கு கொண்டு வரேன். இங்கே வந்துட்டு திருப்பியும் அவுட்லைனுக்கு மேலேயே ஒரு ஸ்டிச்சு, அவுட்லைனுக்கு மேலேயே குட்டி செயின் எடுத்துக்கிறேன், அதாவது லாக் ஸ்டிச்சு. ஓகேங்களா, அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி நம்ம முடித்தோமோ, ஃபஸ்ட்டு நம்ம க்ரீன் கலர் த்ரெட்டு நம்ம லாஸ்ட்டாக முடித்தோம் இல்லையா, நான் ரெண்டாவதாக ஒரு ப்ரொசீஜர் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் மேலே அதாவது ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு போகும்போது அவுட்லைனுக்கு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, அவுட்லைனுக்கு வெளிப்பக்கமாக கொண்டு போயிட்டு லாக் ஸ்டிச் போடுறோம். பட் இங்கே செகண்ட் லைனுக்கு வரும்போது அவுட்லைனுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு அவுட்லைனுக்கு மேலேயே வந்துட்டு லாக் ஸ்டிச் போடுறோம். ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரொசீஜர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக என்னோடய சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்துட்டு இதை நான் டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு 3 விதமான கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் போட்டு பாருங்கள், அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் ப்ரொசீஜர் இது தான், நீங்கள் வந்துட்டு கிராஸாக ஸ்டிச் போடணும். கிராஸாக ஸ்டிச் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் ஸ்டிச் நான் எப்படி போடணும் அதை நீங்கள் பார்த்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் போடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த கிராஸ்லாம் உங்களுக்கு அழகாக வரும், ஸ்டிச்சும் நல்லா ஒட்டி வரும். எடுத்தோடனே உங்களுக்கு வந்துட்டு ஸ்டிச் நல்லா ஒட்டி வராது, கிராஸ் எடுக்கிறதுல கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கேப் எதுவுமே வராது. அதே மாதிரி இந்த ஸ்டிச் ஃபினிஷ் பண்ணும்போது எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் வந்துட்டு முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கோங்க, அதுவும் முக்கியமான விஷயந்தான். சரிங்களா, எல்லாமே வந்துட்டு நம்ம கற்றுக்கிறதுல தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு பொறுமையாக பார்த்து நிதானமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எதுவுமே, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். ஆனால் இது வந்துட்டு சில்க் த்ரெட் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக போடணும், அதுதான். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து நிதானமாக போடுங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம அடுத்த லாஸ்ட்டாக நான் ஒரு ட்ரையாங்கல் மாதிரி வரைஞ்சிருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் நம்ம வரப்போகிறோம். ஸோ அங்கே எப்படி நான் ஸ்டிச் போடுறேன் அப்படிங்கிறத பாருங்கள், கொஞ்சம் மாறும். சரியா, நம்ம ஃபஸ்ட்டில் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் மாறுச்சு இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் கொஞ்சம் மாறும். அப்போ தான் நம்ம முடிக்கும் போது நமக்கு நல்லா அவங்களுக்கு நீட் லுக் கிடைக்கும். சரிங்களா, ஓகே ஓகே இங்கே பாருங்கள், நம்ம ட்ரையாங்கல் கிட்டே வந்துட்டு அந்த கார்னர் கிட்டே இப்போ எப்படி ஸ்டிச் போடுறேன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் அந்த அவுட்லைன் மேலேயே தான் கார்னர் கிட்ட அவுட்லைன் மேலேயே தான் ஸ்டிச் போடுவேன். அவுட்லைனுக்கு வெளிப்பக்கமாக
குட்டி லாக் ஸ்டிச் நான் போடுறேன், குட்டி செயின் எடுக்கிறேன். லாக் ஸ்டிச் அப்படிங்கிறது குட்டி செயின். அதேமாதிரி இங்கே எப்படி பார்த்திங்கன்னா மேல் பக்கம் ஃபஸ்ட் லைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எப்பயும் போல் தான் அவுட்லைனுக்கு உள்ள ஒரு ஸ்டிச்சு, அவுட்லைனுக்கு மேலே போயிட்டு லாக் ஸ்டிச் நம்ம போடுவோம். ஓகேங்களா. செகண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா எப்படி நான் போடுறேன்னு பாருங்கள். மேலே பாருங்கள், அவுட்லைனுக்கு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, அவுட்லைன் மேலேயே வந்துட்டு லாக் ஸ்டிச்சு. இந்த சைடு பாருங்கள், அவுட்லைனுக்கு மேலேயே ஒரு ஸ்டிச்சு, அவுட்லைனுக்கு வெளி பக்கமாக லாக் ஸ்டிச்சு. ஓகேங்களா. மேல் பக்கம் அவுட்லைனுக்கு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, அவுட்லைன் மேலே லாக் ஸ்டிச்சு. இந்த சைடு பக்கம் வந்துட்டு அவுட்லைன் மேலேயே ஒரு ஸ்டிச்சு, அவுட்லைனுக்கு வெளி பக்கமாக வந்துட்டு லாக் ஸ்டிச். ஓகேங்களா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைடில் போடுறேன் இல்லையா, சைடில் இங்கே போடுறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்துட்டு அவுட்லைனுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டுறேன் டேரெக்டாக. அதுக்கப்புறம் அவுட்லைனுக்கு வெளிப்பக்கமாக நான் வந்துட்டு லாக் ஸ்டிச் போட்டுருவேன். சரிங்களா. இங்கே அப்படி தான் போட்டு நாம் ஃபினிஷ் பண்ணணும். கார்னர் கிட்ட வரும்போது கரெக்டாக நீட்டாக முடிங்க. அந்த கார்னர் பகுதிக்கிட்டேயே நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கார்னர் கிட்டேயே நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன் அந்த ஷார்ப் எட்ஜுக்கிட்ட. சரிங்களா. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நல்லா கார்னர் எடுக்கும். ஸோ அதனால தான் பாருங்கள் எவ்வளோ க்ராஸாக வந்திருக்கு ஸ்டிச்சு, ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, இது சுற்றி வந்துட்டு ஹோல்ஸ் தெரியுது அப்படின்னா நீங்கள் அவுட்லைனாக வந்துட்டு ஒரு லைனு ஜரி த்ரெட்லையோ இல்லை இதே த்ரெட்லேயோ வந்துட்டு நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கூட நீங்கள் பீடு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு அப்படியே தான் பீடு கொடுக்குறேன். அதாவது சுகர் பீட்டு தான் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன் அவுட்லைனு. நான் வந்துட்டு த்ரெட்டு வந்துட்டு தையல் மிஷினுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நார்மல் சூயிங் த்ரெட்டு அதுதான். நீடில் வந்துட்டு நான் 24 நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வீடியோவில் காமிச்சிருக்கேன், நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு சுகர் பீட்டு தான் கொடுக்குறேன். ஓகேவா. பாருங்கள் அவுட்லைன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் அவுட்லைன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நல்லா நீட் லுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக இது நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுத்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு நல்லா க்ராஸ் எடுக்கும். ஸோ அதனால் க்ராஸ் ஸ்டிச் வந்துட்டு நல்லா க்ராஸாக தான் இருக்கணும், ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது. க்ராஸாக இந்த ஸ்டிச் போடணும். சரிங்களா. கண்டிப்பாக இதை வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.